எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த கொடுமையை என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன்? கடந்த 2 நாட்களில் 400 பாயிண்ட் இறங்கி இன்றைக்கெல்லாம் காலையில் கிஃப்ட் நிஃப்டி ஏதாவது பாசிட்டிவாக வரும்போது 100 பாயிண்ட் ப்ளஸில் சிக்னல் காமிச்சான். கடைசியில் இப்போ மார்க்கெட் அவனையும் சேர்த்து குப்புற உழுக்காட்டி மொத்தமாக இன்றைக்கி ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கி மொத்தமாக ஒரு 600 பாயிண்ட் கும்பா. இதில் நேற்றே ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், நேற்று காலையில் எனக்கு ஒரு 36,000 ரூபா லாபம் இருந்தது, ஆனால் கடைசியில் பார்த்தா க்ளோசிங்கில் -5,000ன்னு போயிடுச்சு. நல்ல வேளை நான் காலையிலேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன், அதை பார்த்து ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. அதில் அவருக்கு சிரிப்பு வேற, ஒரு சின்ன சந்தோஷம். மிஸ்டர் அசோக், நேற்றே உங்களுடைய அக்கௌண்ட்டில் இப்படி ப்ளஸ்லேருந்து மைனஸ் இறங்கியிருக்கே, அப்போ இன்றைய இறங்கியிருக்கிற மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு நம்ம போய் கேட்க வேண்டியதில்லை. அதில் சந்தேகமே வேண்டாம் தியாகம். உங்கள் எல்லாத்துக்கும் ரத்தம் வரும்போது எனக்கு மட்டும் என்ன தக்காளி சட்னி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாப்புல. அதில் பாருங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் இறங்குறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, இவங்கனால ஆயில் ப்ரைஸை குறைக்கவே முடியல. நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிக்கிங்க அப்படி இப்படின்னு எத்தனையோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரு வாரத்தில் நாங்கள் போகிற முடிப்போம், ஒரே நாளில் நாங்கள் போகிற முடிச்சுக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றத்தை தடுக்கவே முடியல. அதுக்கு பயந்துட்டு தான் நம்மளுடைய மார்க்கெட் என்பது இறங்கிட்டு இருக்கு. இது ஒரு முதல் காரணம். இன்னொன்று, ஏன் ஒரு 1.5 வருஷமாக ஏன் ஒருத்தனை மரத்தில் கட்டி வச்சு அடிப்பீங்க? அந்த ஐடி செக்டரை அடிக்கிறான், ஒவ்வொரு ரிசல்ட் சீசனில் அடிக்கிறான். இடையில திடீர்னு ஸ்பெஷல் தோசைன்னு சொன்ன மாதிரி திடீர்னு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன்த்ரோபிகேன்னு சொல்லி அவன் ஒருக்கா அடிச்சுட்டு போகிறான். இப்படி மாற்றி மாற்றி அவனை மரத்தில் கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஐடி பங்குகள் வீக் ஆகிறதுனால நம்ம இதில் ஜாம்பவான்கள் டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்கு, விப்ரோ, இன்னும் இன்ஃபோசிஸு, இத்தனை ஜாம்பவான்கள் நம்மளுடைய இண்டெக்ஸில் இருக்குது. அதனால் அவனு இறங்கும்போது நம்ம இண்டெக்ஸையும் சேர்த்து இறக்கி விட்டுட்ருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை பத்தாது அப்படின்ட்டு உலக புகழ்பெற்ற ஒரு அனலிஸ்ட் ஜேபி மார்கன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, நிஃப்டி எல்லாம் 33,000 போகுமோ அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்பேற்பட்ட புல் கேஸில் கூட இனி அவ்வளோ தூரம் போகாதுன்னு எங்களுக்கு தோணுது. ஸோ நிஃப்டி 30,000 தொடுறதா, அதுவும் புல் கேஸ் மார்க்கெட்டே உச்சத்தில் பறக்கும்போது தான் 30,000 இங்கே வந்து தொடுமோ அப்படின்னு நாங்கள் அனுமானிக்கிறோம் அப்படின்ற அவங்க ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க. அதாவது இந்திய பங்குச்சந்தைகளை டவுன்கிரேடு பண்ணிட்டாங்க. இல்லை மிகப்பெரிய பிரச்சனை வருது, கரடிகள் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற சமயத்தில் கூட உங்கள் மார்க்கெட் தாக்கு பிடிச்சி ஒரு 24,000 நிற்கும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் முடியாது போல் 20,500 வரைக்கும் மேபி மார்க்கெட் சரியில்லைன்னா கீழே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த அமெரிக்காவினுடைய இண்டெக்ஸ் எல்லாம் சம்பாரித்து கொடுத்துட்டான். அவன் மறுபடியும் வாழ்நாள் உச்சத்துக்கே போயிட்டான் போர் நிறுத்த அறிவிப்பு சமயத்தில், சீஸ்ஃபயர் சமயத்தில். அதுக்கப்புறம் அவனுக்கு இறங்குனா கூட ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை, யாரும் பெருசாக பாதிக்க மாட்டாங்க. நம்மால் இப்போ தான் கொஞ்சூண்டு ஏறி வந்தான், இப்போ தான் கொஞ்சூண்டு மேல் நோக்கி ஏறி வந்தான். அதுக்குள்ளேயே 600 பாயிண்ட் போட்டு தள்ளிட்டாங்க. எஃப்ஐஸ் வேற தொடர்ந்து செல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்குத்தான் நண்பர்களே பெரிய பெரிய அக்கௌண்ட் வச்சுருக்க கூடங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுன்னு வருது, அது தெரியாது ஏறுமா கிராஸ் ஆகி பயங்கரமாக போகுமா அல்லது இறங்குமாலாம் தெரியாது. பட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட வந்துடுச்சா அவ்வளோதான் ஹெட்ஜிங் அப்படின்ட்டு ஹெட்ஜிங் பண்ணி ஒரு மாதிரி தப்பிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் எப்படி நம்மகிட்ட இந்த Q4 சீசன் ஒரு மாதத்துக்கு அப்படியே ஓடும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால பல பேர்த்துக்கு திடீர்னு ஒரு மகிழ்ச்சி வருது. ஒரு நண்பர் கூட சொல்கிறார், டாக்டர் ரெட்டின்னு ஒரு ஷேரை எடுத்து வச்சுருந்தேங்க, 10 மாதமாக காத்திருந்தேன், கடைசியாக எப்படியோ நஷ்டத்துலேருந்து லாபத்துக்கு நான் வெளியே வந்துட்டேன். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் அப்படின்ற பங்கெல்லாம் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக, ஃபார்மா ரிலேட்டடாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பங்குகள் சமீபத்தில் ரொம்ப சுமாராக இருந்தான். அப்புறம் இப்போ தான் திடீர்னு ஹெல்த் கேரும் ஃபார்மாவும் கொஞ்சம் பிக்கப் ஆகி மேலே வந்தானா, அந்த நேரத்திலே இந்த டாக்டர் ரெட்டியும் டபக்குன்னு ஒரு பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்துட்டான். ஆமாம், இவர் ஏன் 10 மாதம் கழித்து வெளியே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னு தெரியலையே. இது ஒரு சமத்துக்குட்டியாக இருந்திருக்கு. அப்பப்போ மேலே போவதும் கீழே விழுவதும், மேலே போவதும் கீழே விழுவதுமாக இப்படியே ஆடிக்கிட்டே தான் இருந்திருக்கான். ஸோ அப்போ பல முறை தன்னுடைய பழைய கையை தொட்டு தொட்டு விளையாண்டுருக்கான் போல். இப்படி இருக்கக்கூடிய இந்த செல்லக்குட்டியே உங்களை 10 மாதம் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கான், லாக் பண்ணி உட்கார வச்சுருக்கான் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா இந்த செய்தி, மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற செய்தி. ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களிலும் சரி, தொடர்ந்து பணத்துக்கு மேலே பணம் போடுறவங்க தான் டக்குன்னு ஒரு கட்டத்தில் லாபத்துக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி இந்த மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற பங்கு வந்து தொடர்ந்து நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. ஆனால் இவன் பின்னாடி யார் இருக்கா? அந்த பெரிய குரூப் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவே இருக்கு. அப்போ என்ன ஆகுது? தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. ஸோ ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது இந்த பங்கினுடைய விலை வந்து, இந்த பங்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது 8 கோடி 10 கோடின்னு லாஸ் மேக்கிங்காகவே இருந்து இப்போ 6 கோடி 22 கோடின்னு லாபத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 22 கோடி இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் அவங்க அறிவிச்சிருக்கிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு லாபம், 22 கோடி லாபம். ஆனால் இந்த லாபத்துக்கு முதல்லயே அவனுக்கு பரிசு கிடைச்சிருச்சு. இப்போ கடந்த 3 வருட பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 200 ரூபா வரைக்கும்லாம் இந்த பங்கு போயிருக்கு. எப்படின்னா போன வருஷம் மே மாதத்தில், இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 200 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருந்தால் அப்புறம் ஏதோ கணிச்சிருப்பாங்க போல், இந்த பங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் லாபமாக மாறுதுன்னு ஏதாவது கணிச்சாங்களே என்னன்றது தெரியல. பட் மிகப்பெரிய ஒரு வால்யூம் என்பது கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி அதனுடைய முக்கியமான லோ ப்ரைஸில் பெரிய வால்யூம் நடக்கல. ஏதோ ஒரு குரூப் வந்து அந்த 300 ரூபாய்கள் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து ஏதோ ஒரு குரூப் பெருசாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு குரூப் வந்து பெருசாக விற்று விட்ருக்காங்க. அப்படி வால்யூம் நடந்த பிறகு, அந்த 300 ரூபா பிறகு வால்யூம் நடந்த பிறகு தற்போது இந்த பங்கு 416 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கில் என்ன ஒரு செய்தினா, இந்த மாதிரி லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக வந்திருக்காங்க. அது வரைக்கும் பொறுமையாக இந்த கம்பெனி நடத்துறதுக்கு பணத்துக்கு மேலே பணம் போட்டு இப்போ ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிட்டாங்க. என்னங்க இந்த மனுஷன் இவ்வளவு உஷாரா இருக்காரு? நான் அமெரிக்கா ஈரான் போர் வந்த போதே நான் எல்லா சாரையும் வித்துவிட்டு கம்முனு சிவனேனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அவருடைய கருத்து என்னன்னா, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கட்டும், அப்புறமா தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், வெயிட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே 2 பாயிண்ட் இவர் சொல்கிறது இப்போ பாயிண்ட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஏன்னா வார் வந்த சமயத்தில் பயங்கரமாக இறங்கிடுச்சு. இப்போ கூட சமீபத்தில் கடந்த 3 நாட்களாக அந்த வார் செய்தியை வச்சுக்கிட்டு தான், அந்த க்ரூடாயில் ஏறின செய்தியை வச்சுக்கிட்டு தான் இறங்கிட்டு இருக்கான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இடையில ஒரு பிக்சர் நீங்கள் மறந்துட்டீங்க. இடையில என்ன ஆச்சுன்னா, வார் ஆரம்பித்த பொழுது எவ்வளவு பணம் இருந்ததோ அதுக்கு கீழே போயிட்டு அதை விடவும் அதிகமாக தான் நிறைய பேர்த்துக்கு சம்பாரித்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ரவுண்டு சம்பாரித்து கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இறக்கம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்டம் ஒன்றும் எடுபட மாட்டேங்குது. அவர் நிறைய ட்வீட்டு போடுறாரு. முதல்ல வந்து அவர் ட்வீட்டு போடுற சமயத்தில் இப்படி கூட நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இப்படி தான் பார்க்கணும். ட்வீட்டு போடல இப்படி, மறுபடியும் ஒரு ட்வீட்டு போடல இப்படி, மறுபடியும் இப்படி, மறுபடியும் இப்படி, மறுபடியும் இப்படி, மறுபடியும் இப்படி, இப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். ஒரே முட்டாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆனால் என்னமோ தெரில, இப்போ பெருசாக அந்த தகவல்கள் எடுபட மாட்டேங்குது. ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். இதை நாம் எல்லாருமே இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறதையே நம்ம மறந்துட்டோம். அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ட்ரேடு நெகோசியேஷன்ஸில் அவன் நிறைய விஷயங்களை பண்ணிட்டான். அவன் சும்மா நம்மளை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும், அவன் வந்து நம்ம ரஷ்யன் ஆயில் வாங்குறத நிறுத்திட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவன் நம்ம மேலே இருந்த வரியை வெகுவாக குறைச்சிட்டான். சரி, ஃபைன். ஆனால் அதே சமயத்தில் நம்ம இப்போ யூஎஸ்க்கு இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய ட்ரேட் டீலில் பல பொருட்களுக்கு வந்து நம்ம வரியே இல்லாமல் இறக்குமதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அறிவிப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னும் ஒன்றுமே நம்ம பண்ணல. இந்த விஷயம் மட்டும் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன போகுதுன்னு தெரில. ஸோ எது எப்படியோ நம்மளுடைய டீம் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்குது, டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரேட் டீல் சம்மந்தமாக. பட் இந்த பாயிண்ட் இன்னும் யார் எதுவும் சொல்லலை. யாராவது ஒரு ஆள் மைக்கை பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு வேண்டாதவன் இந்த மாதிரி ஒரு கேள்வியை போய் ட்ரம்ப் அவர்கள் முன்னாடி கேட்டுட்டா உடனே திரும்பி பார்ப்பாப்ல. திரும்பி பார்த்துட்டு ஓஹோ ரைட்டு. நண்பர்களே, அதில் பாருங்கள், இந்த பாலிசி பஜார் அப்படின்ற அந்த பிபி ஃபின்டெக் லிமிடெட் வந்து என்ன பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, எல்லாமே டிஜிட்டல் தான், ஆன்லைன் தான். இவங்களுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இன்சூரன்ஸ் மற்றும் கடன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கிக்கிறோன்னு வச்சிங்களேன். எப்படி அடாப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய உலகம். அந்த காலத்தில் வந்து ஒரு பாலிசி ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க மூலிமா நம்ம பாலிசி போடுவோம், அப்புறம் ஏதாவதுன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆன்லைனுக்கு போகிறதுக்கு டிஜிட்டலுக்கு மாறுறதுக்கெல்லாம் வந்து இது சர்வீஸ் ஓரியன்டுங்காட்டி நிறைய பேர் தடையாக இருந்தாங்க. ஆனால் அந்த டிஜிட்டல் அடாப்ஷன் என்பது எப்படி அதிகரிச்சிருப்பு பாருங்கள். இவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்குங்காட்டி தான் இந்த பங்கு சமீபத்தில் என்ன ஆயிருக்கு, ஒரு லோ ப்ரைஸ்லேருந்து திரும்பவும் கொஞ்சம் புல்லிஷ் ஆகி 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டியிருக்கான். அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அவன் ஏறி வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25%
தன்னுடைய லோலிருந்து ஏறி இருக்கான். ஸோ இந்த டிஜிட்டல் அடாப்ஷன் எப்படி காட்டுது அப்படின்னா, அவங்களும் முதல்ல ஒரு நஷ்டம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுடைய ஆன்லைன் போர்ட்டல் மூலியமாக அவங்களுடைய வருமானம் என்பது 189 கோடி போன குவார்ட்டர்லேயே ரொம்ப உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. இனி வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இவங்களுடைய ரிசல்ட் சீசன் மே மாதத்தில் தான் வருதாக நான் தகவல்கள் பார்க்குறேன். ஸோ அப்போ மே மாதத்தில் வரும்பொழுது கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பங்கு அந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக கீழே வருதா அல்லது மேலே வருதா, என்ன பண்ண போகிறது அப்படின்ற பொறுத்து தான் பார்க்கணும். இவன் ரெண்டுமே தான் பண்ணி வச்சுருக்கான். போன வருஷத்தினுடைய ஹை 2000 பக்கத்தில் இருக்குது, இந்த வருஷத்தினுடைய லோ 1300 பக்கத்தில் இருக்குது, கரெக்டாக 1700 இருக்கான். எந்த பக்கம் பார்த்தாலும் 300 ரூபா தள்ளி இருக்குது. என்ன செய்ய போகிறாய்? ஸோ இன்னைக்கு செய்தி, இந்த பாலிசி பசார் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கு அப்படின்ற ஒரு தகவல். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி இந்த லூப்பின் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் ஏதாவது டபுள் ரேலி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது முதல் ரேலி கீழே விழுந்த பங்கு தன்னுடைய பழைய ஹையை மீட் எடுத்திருக்கு இந்த லூப்பின் பங்கில். இதெல்லாம் தான் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கே. அதனால் அவனெல்லாம் பெருசாக இறங்கல. ஒரு 25% தான் தன்னுடைய சமீபத்திய உச்சத்துலேருந்து கீழே இறங்கினான். அதுக்கப்புறம் அதே அளவு திருப்பி ஏறிட்டான். ஸோ கரெக்டாக அவனுடைய பழைய ஹையை மீட் எடுத்துட்டான். உடனே அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் ஒருவேளை டபுள் ரேலி கிடைக்குமா, இழந்ததை மீட்டெடுத்தது மட்டும் இல்லாமல் இது அப்படியே திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா அப்படின்ற மாதிரிலாம் டபுள் ரேலி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கவுண்டமணி அவர்கள் சொல்லுவார், ரொம்ப வாசிக்காத அப்படின்ட்டு. அது மாதிரி என்றைக்கும் ஆசை அளவாக தான் படணும் அப்படின்ற மாதிரி நானும் கூட நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த நிஃப்டி வந்து மேலேருந்து இப்படி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு 2000 பாயிண்ட் ரெக்கவரி, இன்னொரு 2000 பாயிண்ட் டபுள் ரேலி கிடச்சிதுன்னா ஆண்டவா எங்கேயோ போயிடலாமே நானும் தான் சந்தோஷமாக இருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த அமெரிக்க மார்க்கெட்டுக்கெலாம் அப்படி தான் பண்ணானுங்க. அவனுக்கு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு அதுக்கு அடுத்தது நாஸ்டாக் இண்டெக்ஸும் சரி தான். அதே மாதிரி இந்த டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ், இண்டஸ்ட்ரியல் சைடு பார்த்தீங்கனாலும் சரி, டெக்னாலஜி சைடு பார்த்தீங்கனாலும் சரி, எல்லாருமே இப்படி டபுள் ரேலி அமெரிக்காவில் பண்ணி கொடுத்துட்டானு. அந்த ஆசையில் தான் நானும் வாவ் டபுள் ரேலி கிடைக்குன்னு நான் நினச்சிட்டு கோந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி சமீபத்தில் 600-700 பாயிண்ட் கடந்த 3 நாட்களில் இறங்கினதான் மிச்சம். ஆனால் இவங்க பண்ணதில் ஒன்றே உருப்படியான வேலை. சமீபத்தில் பல்வேறு பங்குகள் எதுவுமே லோ ரேட்லேயே கிடைக்கலையே, நியூஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தா. ஏன்னா எல்லாருமே 40-50% ஏறிட்டானு. இப்போ தான் ஒவ்வொருத்தனும் தொப்புன்னு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கானு. ஸோ அன்பிரடிக்டபிளாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்மா செக்டர் டபுள் ரேலி கொடுக்குமா அல்லது திரும்பவும் கீழே வருமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னப்பா உன் பின்னாடி இவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்காங்க, இருந்தாலும் நீ வந்து நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி இந்த ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு, ரிலையன்ஸ் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பங்கினுடைய விலை என்பது மிக குறைவாக தற்போதைய விலையில் ட்ரேட் ஆகிட்டு 2 முறை சம்பாரிச்சு கொடுத்துட்டானா இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பங்கில் வந்து பெருசாக மூவ்மெண்ட் என்பது இல்லாமல் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த பங்கில் வந்து சமீபத்தில் அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. ஸோ இந்த வால்யூம் நடந்திருக்கிறது வந்து சில பேர் விற்றுருக்குறாங்க, சில பேர் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வாங்கியிருக்கிறவங்க வந்து இனிமேல் ஏறு நினச்சி வாங்கியிருக்காங்களா, அல்லது விற்றுருக்கிறவங்க வந்து இவ்வளவு ஹெவி வால்யூம் நடந்திருக்கு, இனி இது எங்கேங்க ஏறப்போகுதுன்னு சொல்லி விற்றுருக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது யார் நினச்சது கரெக்டு அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இவ்வளவு பெரிய வால்யூம் சமீபத்தில் இயர்லோவில் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இது மேலே போச்சு அப்படின்னா இப்போ வாங்கியிருக்கிறவங்க எடுத்த டெசிஷன் கரெக்டு. இதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா விற்றுருக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டாக இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்ப்போம். இவங்களுடைய ரிசல்ட் சீசனுடைய டேட்டும் வந்து சமீபத்தில் இது எப்போ வெளிந்திருக்கு, 17 ஏப்ரல் அப்படின்றதுல முடிஞ்சிருக்கு. ஸோ தற்போதைய நிலைமையில் இதனுடைய ரிசல்ட் சீசன் பீரியடில் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் அப்படின்ற ஒரு சிறிய அளவில் வால்டிலிட்டி காமிச்சிக்கிட்டு, ஆனால் நெட்டை பார்க்கும்போது ஒரே இடத்துல தான் இருக்கான். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு ஏற்றம் என்பது வருகிறதா அல்லது இறக்கம் வருகிறதா என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு ஒவ்வொரு 2024 சம்பாரிச்சு கொடுத்தான், 2025 சம்பாரிச்சு கொடுத்தான், பட் இன்னும் 2026 சம்பாரிச்சு கொடுக்கல. நண்பர்களே, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அவன் வந்து நேற்றே சில கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருந்தான். அதில் இந்த கெமிக்கல் கம்பெனி இன்றைக்கி ஒரு 6% ஏறிட்டான். ஆக மொத்தம் ஒரு வருஷம் பீரியடில் பார்க்கும்போது இப்போ தாங்க சமீபத்தில் 50 to 1 year லோவில் கடந்தான்.
திடீர்னு பார்த்தா இன்றைக்கி வந்து அவன் வாழ்நாளுடைய உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்படி 52 வீக் லோவில் கிடக்கக்கூடிய ஒரு பங்கு ஜியோ ஃபைனான்ஸ். ஆனால் அவன் ஃபைனான்ஸ் குரூப்பில் இருக்கான், அவன் இன்னும் ஏறல. லூப்பின் வந்து ஃபார்மால் இருக்கான், ஃபார்மாவில் இருந்த பங்கு 52 வீக் லோவிலிருந்து மறுபடியும் 52 வீக் ஹை வந்துடுச்சு. ஆக மொத்தம் இப்போதைக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்லைட்லேயே 3 பங்கில் 2 பேர் வந்து நல்லபடியாக சந்தோஷத்துக்கு வந்துட்டானுங்க, இன்னும் ஒருத்தன் தான் ஏறி வரல. அப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு சாம்பிளுக்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் முக்கால்வாசி பங்குகள் இப்படி வாழ்நாளுடைய உச்சம் அல்லது ஒரு வருஷத்தினுடைய உச்சம் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, இன்றைக்கி வேறு என்ன செய்தினா, இந்த ஐடிபிஐ அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஒரு 2% மார்க்கெட்டே இறங்கியிருக்கு. இருந்தாலும் அவன் ஒரு 2% ஏறி இருக்கிறது ஒரு சிறிய அளவில் மகிழ்ச்சி. இப்போ தான் சமீபத்தில் வந்து ஒரு 50 ரூபா ரேஞ்சில் போய் விழுந்துருந்தான்னு நினைக்கிறேன். 60 ரூபா ரேஞ்சில் போய் விழுந்துருந்தான். 60லேருந்து தற்போது 75 வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. வேறு என்ன முக்கிய தகவல்னா, சமீபத்தில் இந்த ஃபார்மா ஏறிட்டான், ஹெல்த் கேரில் இந்த ஹாஸ்பிட்டல் அப்போ ஹெல்த் கேரில் வராதான், என்னை கொண்டது உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் வச்சுக்கங்கடா அப்படின்ற மாதிரி இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்கு லேசாக மேலே ஏறி வந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்நாள் ஹையை வந்து இன்னும் உடச்சி மேல் நோக்கி வரல. அதே மாதிரி நாராயணா ஹிருதாலயா என்ற பங்கு அவனும் வந்து பாம்பு மாதிரி மேலே கீழேயும் வளைஞ்சு பயங்கரமாக வாலட்டிலிட்டி காமிச்சிக்கிட்டு இருந்தாலும் அவனுடைய பழைய ஹை 2300 எங்கேயோ ரொம்ப தூரமாக தள்ளி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய 200 days மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் 1770 ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. இனி இந்த பங்குகள்லாம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த கிளென்மார்க் ஃபார்மா, பொதுவாகவே ஃபார்மா கம்பெனிஸில் ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா ராக்கெட் மாதிரி போவான், இல்லைன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பான். இவங்களுக்கு தான் நியூஸ் ஜாஸ்தியாக வரும். ஃபார்மா கம்பெனிஸ் திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வருதும்பாங்க, திடீர்னு எக்ஸ்பேன்ஷனில் போனோம்பாங்க, திடீர்னு ப்ராடக்ட் பேட்டர்ன் பற்றி பேசுவாங்க. நியூஸ் அதிகமாக வரக்கூடிய செக்டரில் இந்த ஃபார்மா ஒன்று. அதனால தான் எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இந்த கிளென்மார்க் அப்படின்ற பங்கு மிகவும் பெரிய சாதனையாக போன வருஷத்தினுடைய ஹையை வந்து மறுபடியும் திருப்பி பிடிச்சிருக்கான். நிறைய பேர் டபுள் ரேலின்னு ஆசைப்படுறாங்க. அது சில பேர்த்துக்கு நடக்குது. பெரும்பாலும் டபுள் ரேலி கொடுக்காம ஏன் உனக்கு ஓரளவுக்கு கொஞ்சோண்டு லாபம் கொடுத்தா பத்தாதா அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் இறங்கி போகுது. அதான் ஒரு நண்பர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் போல. இவரும் அந்த இன்னொரு நண்பரும் ஒரே ஆளான்னு தெரில. ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் நான் இடையில எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த கொச்சின் ஷிப்யார்டு பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது இந்த கொச்சின் ஷிப்யார்டு 2000 ரூபா லாபம் கிடச்சி, கம்முன்னு விற்று போட்டு வெளியே வந்துட்டேன், இந்த மாதிரி டபுள் ரேலி ட்ரிபிள் ரேலிக்கெலாம் நான் வெயிட் பண்ணல அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்கார். ஏன்னா அவர் 7 மாதமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காப்புல, லாபமே வரல, இன்றைக்கி தான் வந்திருக்கும் போல். இவருக்காகவே ஓவர் டைமில் வேலை பார்த்துருப்பான் போல் அந்த கொச்சின் ஷிப்யார்டு. ஒரு நாள் கூட சரிவடையாமல் தொடர்ந்து ட்ரெண்டிங் அப்னே வந்து இவரை காப்பாற்றி விட்டு ஓடி போயிட்டான். ஸோ 2 பேருமே ஒரே ஆளா இல்லை வேறு நண்பர்களான்னு தெரில. இன்னொரு நண்பருமே அப்படி தான் கமெண்ட் போட்டிருந்தார், ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. சரி நண்பர்களே, இவங்க ஒரு ஆகாவளி அப்படின்ற மாதிரி காலையில் கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 400 பாயிண்ட் இறங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸில் காமிச்சான். கடைசியில் பார்த்தா மொத்தமாக அந்த கிஃப்ட் நிஃப்டியும் சேர்ந்து காலையில் +100 இருந்தவன் இப்போ இறங்கி நம்ம மார்க்கெட்டையும் பிடிச்சி, நம்ம மார்க்கெட் இப்போ 319 பாயிண்டில் கீழே போயிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.